திருமணம் அப்படிங்கிற ஒவ்வொரு காலகட்டத்தில் வெவ்வேறு மாதிரி நடந்துகிட்டே வந்திருக்கு இல்லையா? அதிலே வந்து இன்னொரு மாற்றமும் நடந்துச்சு. பொதுவாக வந்து ஆணுடைய சம்பளம் வந்து பெண்ணை விட அதிகமாக இருக்க வேண்டும் அப்படின்னு, அதுவுமே இடையில பிரேக் ஆச்சு. இப்போ என்ன அப்படின்னு கேட்டோம்னா, கணவருடைய வயது மனைவியை விட குறைவு. ஓகே, பார்த்தாலே பச்சை புள்ளமா இருக்கீங்களப்பா. பச்சை புள்ளையா? ஓகே, அதாவது கணவரை விட அதிக வயதுடைய மனைவி, கணவருக்கு மனைவியோட வயது கம்மி. அப்படி பாரு, சூப்பர் சீனரி. கணவருடைய வயது குறைவாக இருப்பதால என்னென்ன மாதிரியான கிண்டல் கேலி உங்களுக்கு உண்டு? சொல்லிரவா? சொல்லுங்க. எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் 2 months தான் டிஃபரன்ஸ். 2 months. ஆனா அதுக்கே வந்து கல்யாணம் முடிஞ்ச புதுசுல எனக்கு கால்ல விழுன்னு கேட்பான் சார். ரெடி விழுங்க. காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கன்னுலாம் சொல்லுவான். அப்போ நான் சொல்வேன் நான் தான் பெரிய பொண்ணுன்னு. அப்படி நாங்கள் கேள்வி பண்ணியிருக்கோம் சார். அப்படியா? என்ன நொப்படியா? லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ் தாங்க சார். ப்ரொபோஸ் பண்ணும்போது இவன் ஐடி கார்டு கூட போடாம வந்தாங்க சார். ஏங்க ப்ரொபோஸ் பண்றப்ப ஐடி கார்டா போட்டு வருவானுங்க? என்ன கேனத்தனமா பேசிட்டு. இன்னொன்று சார், அவன் டிப்ளமோ முடிச்சுட்டு வந்ததுனால அவன் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தான், நான் செகண்ட் இயர்ல இருந்தேன். காலேஜ்லயும் நான் தான் சீனியர்ல இருந்தேன். எப்படின்னா அவன் வந்துட்டு என்கிட்ட பேசும்போது நான் வந்து டிப்ளமோ படிச்சிருக்கேன், அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கேன் அப்படிலாம் பிட்டு போட்டு என்கிட்ட பேசுவான் சார். அதுல லைட்டா செலிப்பாயிட்டு லவ் அக்செப்ட் பண்ண அடுத்த நாள்ல சார் அவன் என்கிட்ட கூப்பிட்டு சொல்றான், நீ வந்து செப்டம்பர் பார்ன் தானே, நான் வந்து நவம்பர் பார்ன் அப்படின்னா. சிம்பிள். ஆடா பாவி. இருந்தாலும் ஒரு ரூபாய் மோதிரம்ன்றனால உன சும்மா விடுறேன். பட் ஆனால் உங்களுக்கு முன்னாலே தெரியுமா உங்களோட அவங்க மூத்தவங்க? அதனால தான் சார் ஐடி கார்டு போடல. ஏன்னா ஐடி கார்டில் வந்துட்டு டேட் ஆஃப் பர்த் இருக்கும்ல. நீங்க பெரிய அறிவாளினே. ஸோ பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இதை சொல்லினா வந்துட்டு அது ஒரு முட்டுக்கட்டே ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு சரி அதை மறைச்சிட்டே இருந்தேன். இதுதான் தவறான விஷயம். இல்லை, இப்போ ஓகே ஆன பிறகு நீங்கள் சொல்லி நீ என்னோட சின்ன பையன், சாரி நீ ஏமாத்திட்டு லவ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா சொல்லிடுச்சு. சொல்லியும் 2 மாசம் என் பின்னாடி அலைஞ்சாங்க சார். சச்சின் டெண்டுல்கர் வந்து அவங்களாம் நல்லா வாழ்றியா, ஏன் நம்மளும் வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்க சார். ஆனா சச்சின் எவ்வளவு பெரிய மனுஷன், 100 செஞ்சுரி செட்ட ஒரு ஆளை ஆவுன்னா இதுக்கு தான் எக்ஸாம்பிளுக்கு இருக்கிறாங்க. அத பத்தி நானே கவலைப்படல, நீ என்னத்து கவலைப்படுற? நார்மலா வீட்ல பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க என்ன சொல்லுவாங்க, மா புருஷன் பேச்ச கேளுமா. நான் திடீர்னு என்ன சொல்லுவேன், டேய் உன்னை விட நான் தான்டா வயசுல பெரியவன். டேய் சும்மாறா கம்யூனிட்டி, நீ சும்மாறா. எத்தனை வயசு வித்தியாசம் உங்களுக்கு? 2 வயசு சின்னவங்க என்ன விட. காதல் திருமணம் தான்? ஆமா, லவ் மேரேஜ் தான் சார். அவங்க என் காலேஜ் ஜூனியர். அக்கான்னு பேச ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் ஒரு படியா. நீங்க என்ன சொல்லுவீங்க அவரை? நான் வாடா போடா அப்படிதான் சார் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அது வீட்டுல தெரிய வரப்ப எங்க அம்மா வந்து தம்பி தம்பின்னு சொன்னியம்மா அப்படின்னாங்க. அவகிட்ட அக்கா அக்கான்னு சொன்னியடா அப்படின்னாங்க. அது எப்படி அப்ப அக்செப்ட் பண்ணாங்க? தம்பி தம்பி நீங்க அவங்க அக்செப்ட் பண்ணல சார். கடைசி வரைக்கும் அக்செப்ட் பண்ணல. எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு. சரி நீ என்ன நம்புறியா, என் கூட வரியா அப்படின்னாங்க. அதை விட வரேன்னா ஒன்று எனக்கு அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். நான் அடுத்த செகண்ட் யோசிக்காம சரி போலாம் அப்படின்ட்டு நாங்க வீட்டை விட்டு போயிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து அவன் என்னோட சின்ன பையன்றே எனக்கு தெரியாது. லவ் பண்ணி 3 month 4 month வரைக்குமே எனக்கு தெரியாது. அவன் சொல்லவே இல்லை. அப்புறம் என்னாச்சு? லாஸ்ட்டாக என்ன சொன்னான்னா, நான் வந்து உன்னை விட 2 years சின்ன பையன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். அதுவே ரொம்ப நாள் கழிச்சு தான் சொன்னான். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. சரி, ஆனால் நம்ம கொஞ்சம் பில்ட் பண்ணோம்ல, நம்ம பில்டப்பாக கொஞ்சம் காட்டிக்கணும்ல. அந்த டைமில் வந்து ஓகே, ஆனால் எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி நானுமே நிறையவே சொன்னேன். இப்படி சொன்னா எப்படி பாக்ஸ்? அதெல்லாம் முடியாது, போயா. இப்போ நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோம். அப்போ நீ என்ன பார்ப்ப? பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு தான் பார்ப்பேன். ஆனால் அந்த பிரிக்ஸ் எப்போ மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னு பார்ப்பியா? அது மாதிரி தான் ரிலேஷன்ஷிப்னா. இது ஒரு எக்ஸாம்பிள் நீ சொல்லியிருக்க, அதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டு இருக்கு பாரு. ஆனா உங்களுக்கு தெரியுமா அந்த பொண்ணு உங்கள மூத்தவங்கன்னு? தெரியும் சார். மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சது. உங்கள் வயதில் மூத்த பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்க. எங்கெல்லாம் இவங்க ஏஜ்ல கொஞ்சம் கூட இருக்கிறதுனாலே பாசியா பிஹேவ் பண்றாங்க. ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். சரி சொல்லி தொலைறேன். எனக்கு தெரியும், நான் தான் பெரிய பொண்ணு. இந்த பாட்டுலாம் போட்டால் எனக்கு தான் தெரியும். இதெல்லாம் உனக்கு தெரியாது. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பாட்டு இதெல்லாம் நீ உனக்கு எப்படி தெரியும் அப்படிலாம் சொல்லுவாங்க சார். தெரியும் சூது, நானும் எங்களுக்கும் தெரியும். அவனுக்கு வந்து எந்த பழைய பாட்டுமே பிடிக்காது சார். ரொம்ப ஜென்சியாக ரொம்ப பண்ணுவான். எந்த ஒரு தமிழ் சாங்ஸுமே அவனுக்கு தெரியாது. என்னென்ன பாட்டுலாம் அவருக்கு தெரியல? ஆத்தங்கர மரமே அப்படி ஒரு சாங் இருக்கும்ல, இந்த பாட்டுலாம் தெரியாது தம்பி உங்களுக்கு? தெரியாது சார். சாரி, எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங்லையும் சார் எனக்கு வந்து சாரீ போடுறது வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்க மம்மியும் நான் அப்படியா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் இவன் வந்து ஆப்போசிட். எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி? இல்ல எப்படிப்பா? நீயா இந்த ட்ரெஸ் போடுற, நீயா இந்த சுடிதார் எல்லாம் போட்டு வந்து நான் உன்னை வரப்பவே இதெல்லாம் போட்டு வராதானே சொன்னேன். நீ டோன் ஜீன் தான் போடணும், இந்த டாப்பு தான் போடணும் அப்படி சொல்லிட்டு. நல்ல ஒரு ஸ்டைலான பொண்ணா இருப்பான்னு பார்த்தா
பாம்பேல ஏதோ ஊருகார பொண்ணு மாதிரி. புதுசா எனக்கு கூட தெரியாது சார். பாடி கான்ஸ் இந்த மாதிரி நியூடஸ்லாம் வந்திருக்கும். ஆனா இவன் வந்து எனக்கு வாங்கி அனுப்புவான். எங்க வீட்ல வந்து கேட்பாங்க, என்னம்மா ட்ரெஸ் இது, என்ன இது, என்ன எடவி அது? நீங்க எந்த இயர் பார்ன் நீங்க? 5 சார், 2005. அப்போ உங்களுக்கு 21 வயசு தானே இப்ப? ஆமாம் சார். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அவங்க அக்காக்கும் எனக்கும் சேம் ஏஜ் சார். அவங்க வந்து PhD படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இவன் பண்ற ஆர்கியூமெண்ட்ல அவங்க கல்யாணம் ஆக போகுது. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. உங்களுக்கு 21 வயசு தான் ஆகுது. ஆமாம், 21 வயசு ஆகுது. இந்த லொல்லு தானே வேண்டாங்கிறது. ரைட்டு, கொஞ்சம் வெயிட் பண்ணு. இப்பதானே 21 வயசு ஆகுது உனக்கு. ஆமாம் சார், சீக்கிரமாக அப்படியே செட்டில் ஆகி அப்படியே. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. செட்டில் ஆகுதுன்னா புரியல. நானும் ஒர்க் போகிறேன், அவங்களும் ஒர்க் போகிறாங்க. அப்படியே அவள் தான் நெக்ஸ்ட்டு மேரேஜ் தான். அப்படியே பொண்ணு அப்படியே லைஃப் செட்டில். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு உங்களுக்காக மாமா. அவங்க அம்மாவே திட்டுறாங்க சார். என்ன இவன் என்னம்மா இந்த வயசுல வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்ன கேட்டுட்டே இருக்கான். எனக்கே அசிங்கமா இருக்குமா, தயவு செஞ்சு நீங்க கல்யாணம் பண்ணிக்கோமா. டார்ச்சர் பண்ற ராஸ்கல். விட்டா கிறுக்கு நாச்சிரி வாங்கி போட்டுருக்கு. ஏன் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசை? ஆக்சுவலாக நான் வந்து காலேஜ் ட்ராப் அவுட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா திருப்பி நான் கரஸில் போட்டு இப்போ காலேஜ் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் ஒர்க் முடிச்சிட்டோம். அப்புறமா லவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு மேரேஜ் தானே சார். என்னடா மறுபடியும் அதே இடத்துல வந்து நிக்கிறான்? ஸோ நம்ம பிஃபோராகவே ஒரு அந்த ஃபேமிலின்ற ஒரு ஜோனுக்குள்ளே போயிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அப்படியே எல்லாமே செட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடும். ஜென்ரலாக ஒய்ஃப் பாசியாக இருக்கிறதுங்கிறது வேற. ஆனால் வயது கூட இருப்பதாலேயே கொஞ்சம் பாசியாக இருக்காங்கன்னு உங்களுக்கு எங்கெல்லாம் படுது? பல இருக்குதே, எதை சொல்றது? என்ன ஒரு டிசிஷன் மேக் பண்ணாலுமே நான் தானே வயசுல மூத்தவ, நான் சொல்றதை தான் நீ கேட்கணும் அப்படின்றத அவங்க கண்டிப்பா சொல்லுவாங்க. அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. அப்படி நான் பெரியவன் நான் சொல்ல மாட்டேன். இது கரெக்டா இருக்கும்டா, என் பேச்சு கேளுடா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். அதுக்கு தகுந்த மாதிரி சுச்சுவேஷன் அமைது சார். இதுல என்னப்பா சந்தேகம்? அவன் என்ன வேலை செஞ்சாலும் அதில் ஒரு திட்டலன்னா எனக்கு மனசு ஆற மாட்டேங்குது. ஏதாவது ஒன்று திட்டினா அடடா, நல்ல பாலிசி. வேலைக்கு போறேன்னு வச்சுங்களேன், சேலரி வருது, சேலரி டே வருது. சரி, நான் என்ன பண்ணுவேன், ஏதோ ஒரு அவசர கொடுக்க நான் வந்து ஏதோ ஒரு செலவு பண்றேன். முழு சம்பளத்தையும் கொண்டு வந்து என் கையில கொடுத்தாதான் நான் குடும்பத்தை பார்த்துப்பேன். நான் சொல்றது கேளு, இது இந்த செலவுக்கு இப்படி எடுத்து வைக்கணும், இந்த செலவுக்கு இது பண்ணணும், எல்லாமே அவங்க தான் சார். ஆமாம், அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். சம்பள தேதி அன்னைக்கு சின்னதாக ஒரு டெம்டேஷன் இருக்கும். ரொம்ப நாளாக ஏதாவது பார்த்து வச்சிருப்போம். அது மாதிரி எனக்கு ரொம்ப ஆசை வாங்கிக்கணும்னே. பட் இவங்க திட்டுவாங்கன்னே வாங்குறது இல்லை. அது என்னது? குட் கொஸ்டின். RC கார் சார். RC ரிமோட் கண்ட்ரோல். நீ பில்லு போட வேண்டியதான். இவனை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டம் தான். அவன் சின்ன பையன் தான். ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அது ரொம்ப நாள் கனவா இருந்துச்சு சார், ஒரு RC கார் வாங்கி ஓட்டணும். உங்களுக்கு என்ன வயசு? 21 சார். 21 வயசுல நம்ம பையன் சொந்த கார் வாங்குறத பத்தி பேசுறான். வாங்கிட்டான். நீ ரிமோட் கார்ல நிக்கிற. நீங்க எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணீங்க? நான் 20ல பண்ணேன் சார். ஐ எம் சாரிடா, உன் ஆசை நியாயம்தான். நான் கூட நீ அவசரப்படுறியோ அப்படின்னு நினைச்சேன். கொஞ்சம் ஓவரா போயிட்டல. ஐ அம் வெரி சாரி. 20, 21. ஐயோ, நீ ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்க. உனக்கு வயசாகுதுடா. நீ டக்குன்னு பண்ணிடு. ரொம்ப கொடுத்து வச்சோப்பா. உங்களுக்கு வயசாகிறது கூட பிரச்சனை இல்லைம்மா. அவனுக்கு 21 வயசாயிடுச்சு இப்போ. அது சுச்சுவேஷன் சார். அந்த டைம்ல மேரேஜ் தான் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லைன்ற மாதிரி. என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. புரியுது. அவன் ரிமோட் கார் விளையாடிட்டு இருந்த பையனை தான் நீ லவ் பண்ணிருக்க. அது உனக்கு தெரியல அப்ப. அப்ப தெரியல. ஓகே, அப்ப புரியல, இப்ப புரியுது.